இந்தியா ஒரு நாடு கூட மட்டும் சண்டை போடலை அப்படின்றது. பொருளாதாரத்தில் ரொம்பவும் துயரமான ஒரு நிலைமையில், ரொம்ப கடினமான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் பாகிஸ்தான் இருந்துட்டு வருது. அவங்க பொம்மை ஆட்சியாளர்களாக தான் நடத்தப்படுறாங்க. அப்படி இருந்தும் எந்த துணிச்சலில் பாகிஸ்தான் இந்தியா மேலே ஒரு தாக்குதலை முன்னெடுக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. இந்தியாவும் பாகிஸ்தானை அடிச்சுக்கிட்டோம்னா அதனால் வரக்கூடிய ஆதாயம் சீனா ஒரு தனித்த ஒரு வல்லரசாக இயங்கும். இந்தியா பாகிஸ்தான் போரில் நாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்தியா ஒரு நாடு கூட மட்டும் சண்டை போடலை அப்படின்றது தான். புரியல? அதனால் இந்தியா பாகிஸ்தான் தானே சண்டை போடுது, அப்போ இந்தியா பாகிஸ்தான் என்ற ஒரே நாடு கூட தானே சண்டை போடுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. சீனா என்ற ஒரு பெரிய நாட்டுக்கு பின்னாடி அதோடைய முதுகில் ஒளிஞ்சிக்கிட்டு பாகிஸ்தான் சண்டை போடுது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுக்க, பாகிஸ்தான் அங்கேருந்து இந்திய நிலைகள் மேலே தாக்குதல் தொடுக்க, கடந்த 4 நாட்களாக மேற்கு பகுதியில், இந்தியாவுடைய மேற்கு பகுதியில், குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் இந்த 4 மாநிலங்களில் ஒரு பதற்றமான சூழலும், குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் இந்தியா பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் அதிகப்படியான தாக்குதலும் நடந்துட்டு வருது. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இராணுவ வல்லமையில் இந்தியா உலகிலேயே 4வது இடத்துல இருக்குது, பாகிஸ்தான் 12வது இடத்துல தான் இருக்குது. அதனால் நாம் நேரடியான ஒரு போரில் இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகண்டு. கண்டிப்பாக இந்தியாவுடைய வெற்றியும் வீரத்தையும் தீரத்தையும் நம்மளுடைய இராணுவ வீரர்களுடைய உழைப்பையும் யாரும் எங்கேயும் எதிலும் குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நாம் இதில் யோசிக்க வேண்டிய விஷயம், ஏற்கனவே கடந்த 30 ஆண்டுகளாகவே பொருளாதாரத்தில் ரொம்பவும் துயரமான ஒரு நிலைமையில், ரொம்ப கடினமான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் பாகிஸ்தான் இருந்துட்டு வருது. அங்கே தொடர்ந்து இம்ரான்கான், அதுக்கு முன்னாடி நவாஸ் ஷெரீப், இப்படி மாறி ஆட்சியாளர்கள் வரும்போது அவங்க பொம்மை ஆட்சியாளர்களாக தான் நடத்தப்படுறாங்க. இராணுவம் அவங்களை கட்டுப்படுத்துது. அதற்கு பிறகு அவர்கள் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுறாங்க. திருப்பி வேறு ஒரு பொம்மை முதல்வர் அங்கே உட்கார்றார். அப்போது உலக வங்கிகிட்ட கடன் வாங்குது, அமெரிக்கா கிட்ட கடன் வாங்குது, இப்படி உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடுகள்கிட்டையும் பாகிஸ்தான் கடன் வாங்குது. அந்த இடத்துல பெரிய அளவுக்கான உற்பத்திகள்ன்றது நடக்காமல் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியா போன்ற ஒரு பெரிய நாடு, இராணுவ வல்லமையில் மிக முக்கியமான ஒரு நாடு, அப்படி இருந்தும் எந்த துணிச்சலில் பாகிஸ்தான் இந்தியா மேலே ஒரு தாக்குதலை முன்னெடுக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த ஆங்கிள் நம்ம யோசிச்சு தானே பார்க்கணும். ஆமாங்க, யோசிச்சு தான் பார்க்கணும். ஏன்னா பாகிஸ்தான் நேரடியாக இந்தியா கூட சண்டை போடலை. ஏன்னா சீனா என்ற ஒரு பெரும் நாடு மக்கள் தொகையில், பொருளாதார வல்லமையில், இராணுவத்தில், எல்லாவற்றிலையும் ஆசியாவிலேயே ஒரு முக்கியமான நாடாக இருக்கக்கூடிய சீனாவின் தோழனா, ஒரு தம்பியாக பாகிஸ்தான் எப்போதும் செயல்பட்டு வந்தது. ஏன்னா இந்தியாவுக்கு நீங்கள் நெருக்கடி கொடுக்கணுன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு பலமான ஒரு ஆளுமை இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். பாகிஸ்தான் அப்படி நம்பக்கூடிய ஒரு ஆளுமை யாருன்னா சீனா தான். ஏன் சீனா பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்கணும், ஏன் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்? இது கொஞ்சம் நம்ம வரலாறில் கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது இந்தியா 1947 ஆங்கிலேயர்கிட்ட விடுதலை பெறுது. 1949 சீனாவில் புரட்சி வெடிக்குது. அங்கே கம்யூனிசம் ஆட்சி கட்டில் ஏறுது. அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் ஒரு சர்வாதிகாரமான ஒரு ஆட்சி. அந்த நாட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாத ஒரு காலகட்டத்தில் இருந்து கடந்த 20 ஆண்டுகளாக தன்னுடைய நிலைப்பாடுகளில் பெருமளவுக்கு மாற்றங்களை கொண்டு தொழில் வளர்ச்சியிலையும், உற்பத்தியிலையும், பொருளாதாரத்திலையும் சர்வதேச வல்லரசு நாடுகளுக்கு சவால் விடக்கூடியவில்லை. அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி இது போன்ற வளர்ந்த நாடுகளுக்கு அத்தனைக்குமே சவால் விடக்கூடிய வகையில் சீனா ஒரு முக்கியமான நாடாக வளர்ந்துருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஐக்கிய நாடுகள் சபையிலையும், உலக வங்கியிலையும் அமெரிக்காவே புலம்புது, நீங்கள் எங்கள்கிட்ட வீட்டு அதிகாரத்தை கொடுத்துருந்தீங்க, ஆனால் இப்போ நீங்கள் சீனா கிட்ட தான் போயிட்டு எல்லா டைமும் நிற்கிறீங்க, சீனா எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நீங்கள் சாதகமாக இருக்கீங்க. ஏன்னா கொரோனா பெருந்தொற்று அப்படின்ற ஒரு மாபெரும் சிக்கல் சர்வதேச நாடுகளே ஒரு மிரட்டிடுச்சு. அப்போது சீனா மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஐநா சபையிலும் WHOன்னு சொல்லக்கூடிய சர்வதேச சுகாதார மன்றத்திலையும் அமெரிக்கா பல்வேறு கோரிக்கைகளை கொண்டு போகுது. ஆனால் சீனாவுக்கு எதிராக ஒரு விதமான காயநகத்திலையும் அமெரிக்காவில் சாதிக்க முடியல. அப்படின்னாலே அமெரிக்காவுக்கு இணையான, ஏன் ஒரு சில துறைகளில் அமெரிக்காவோட மேம்பட்ட ஒரு இடத்த சீனா அடைஞ்சிடுச்சுன்றது தான் உண்மை. இது சர்வதேச சந்தை. அதே போல் நீங்கள் ஆசிய சந்தையில் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு இணையான பலமான இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு, நிலப்பரப்பில், மக்கள் தொகையில், கல்வி வளத்தில், ஆற்றலில், இப்படி பல்வேறு முறைகளில், பல்வேறு நிலைகளில், ஒரு அளவுகளில் நீங்கள் பட்டியல் போட்டிங்கன்னா இந்தியா ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு நாடாக சீனாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. அப்படின்னா
இந்தியா வளரக்கூடாது, இல்லை இந்தியா நேரடியாக பல்வேறு சிக்கலை எதிர்கொண்டால் அவங்க நாங்கள் இந்த துறைகளில் நம்ம கூட போட்டி போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு வியாபார கணக்குகளும் சீனாக்கிட்ட இருக்குது. இதனால தான் இந்தியாவை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள்கிட்ட அதிகப்படியான நட்புறவை பாராட்டுது. இலங்கையில் ஹம்பன் தோட்டா துறைமுகத்தை அவங்க சீனா குத்தகைக்கு எடுக்குது, அங்கே தங்களுடைய போர்க்கப்பலை நிறுத்துது. அந்த பக்கம் சீனாவில் நிறைய முதலீடுகளை உண்டு பண்ணுது. ஏனென்றால் நாளைக்கு ஏதேனும் ஒரு போர் முண்டால் இலங்கையை தன்னுடைய தளவாடமாக தங்களுடைய இராணுவ கேந்திரமாக மாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடு தான் ஹம்பன் தோட்டா துறைமுகத்தை சீனா குத்தகைக்கு எடுத்திருக்க விவகாரம். இலங்கையில் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிற சீனா பாகிஸ்தானுக்கு அதிகப்படியான ஒரு நிதி உதவியை வழங்கிட்டு வருது. எந்த மாதிரி நிதி உதவினா, அவங்களுடைய உணவு பிரச்சனையை போக்குவதற்கோ அரசியல் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரதுக்கோ நிதி உதவி வழங்கலை. அவங்களுக்கு இராணுவ தளவாடங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட சீனா ஏற்றுமதி செய்யுது இல்லையா, அந்த இராணுவ பொருட்கள், துப்பாக்கிகள், மிஷின்கள், இதில் 80% பாகிஸ்தானுக்கு மட்டும் கொடுக்குது. அதாவது சர்வதேச அளவில் அமெரிக்கா தான் இந்த இராணுவ பொருட்கள் இதில் ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருக்குது. இதில் சீனா 4வது இடத்துல இருக்குது. அப்போ அந்த 4வது இடத்துல இருக்கக்கூடிய சீனா பல்வேறு நாடுகளுக்கு தானே அவங்களுடைய பொருட்களை விநியோகம் செய்யணும். ஆனால் 80% பாகிஸ்தானுக்கு மட்டுமே கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? அதுவும் குறைந்த விலைக்கு ஏன் கொடுக்குறாங்க? வெறும் இராணுவ உதவி மட்டும் செய்கிறதில்ல, அந்த பொருட்களை எப்படி கையாளுறது, எப்படி பழுது பார்க்குறது. இப்போ நவீன தொழில்நுட்பான ஏஐ வந்துருச்சு, உங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு. இதை இந்த தொழில்நுட்பத்தோடு சேர்த்து எப்படி கையாளுறது, இந்த பயிற்சியிலையும் ஹார்ட்வேரையும் கொடுத்து சாஃப்ட்வேரையும் கொடுத்து அவங்கள எக்யூப்ட் ஆக்குது. எதுக்காக எக்யூப்ட் ஆக்குது பாகிஸ்தானியர்களை? அதுக்கு சீனாவுக்கு என்ன லாபம்? இந்தியா கூட போர் மூடணும், இந்தியாவும் பாகிஸ்தானை அடிச்சுக்கிட்டோம்னா அதனால் வரக்கூடிய ஆதாயம் ஆசிய பிராந்தியத்தில், தெற்காசியாவில் சீனா ஒரு தனித்த ஒரு வல்லரசாக இயங்கும் அப்படின்ற ஒரு நீண்டகால ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ நடக்கிற விஷயங்களை பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து 2 நாடுகளும், இந்தியாவும் பாகிஸ்தான், கடந்த 4 நாட்களாக தாக்குதல் நடத்திட்டு வராங்க இல்லையா. இதில் இந்தியா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், இஸ்ரேல் இந்த 3 நாடுகளிலிருந்து இராணுவ பொருட்களை வாங்கி போரில் பயன்படுத்துது. இந்தியாவுடைய ரஃபேல் விமானங்களை எங்ககிட்ட இருக்கக்கூடிய J-10C அப்படின்ற நவீன போர் விமானம் மூலமாக நாங்கள் வீழ்த்திட்டோன்றது பாகிஸ்தானுடைய நிலைப்பாடாக இருக்குது. இதை J-10C இந்த விமானத்தை தயாரித்தது யாருன்னா, சீனாவில் இருக்கிற அவிக் செங்குடு அப்படின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துடைய பங்குகள் கடந்த 2 நாட்களில் 40% அளவுக்கு உயர்ந்திருக்கான். அப்படின்னா சீனா தன்னுடைய பொருட்களை பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி பண்ணுறது, இல்லாட்டி தன்னுடைய இராணுவ பொருட்களை பாகிஸ்தானுக்கு வழங்குதுன்றதுக்கு பின்னாடி அதனுடைய வியாபாரம் பெருகுது, சர்வதேச சந்தையில் அதனுடைய மதிப்பு அதிகரிக்கிறது. அமெரிக்கா கிட்ட இது வரைக்கும் பொருட்கள் வாங்கிக்கிட்டு இருந்த, விமானங்களை வாங்கிக்கிட்டு இருந்த, பீரங்கிகளை வாங்கிட்டு இருந்த நிறுவனங்கள், நாடுகள் இனிமேல் சீனா பக்கம் திரும்பும். அப்படின்னா சீனாவுக்கு அதிகப்படியான லாபம் அந்த துறையிலே கிடைக்கின்றது ஒரு கணக்கு. யோசிச்சு பாருங்கள். ஒரு பக்கம் இந்தியா பாகிஸ்தான் சண்டை மூண்டால் இந்தியாவுக்குள்ள பொருளாதார உற்பத்தி ஏதேனும் பாதிக்கப்பட்டால் அதனால் தெற்காசியாவிலையும் ஆசியாவிலையும் சீனா ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகுதுன்றது முதலாவது ஒரு பாயிண்ட் ஆகும். 2வது, சர்வதேச நாடுகள் மத்தியில் ஆயுத விற்பனையிலேயே நாங்கள் தான் நம்பர் 1 அப்படின்ற இடத்த நோக்கி சீனா நகரத்துக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் தான் இதை பயன்படுத்துது. வெறுமனே நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்தியா பாகிஸ்தான் போகிற வெறுமனே இந்தியா பாகிஸ்தான் போகிறா மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. சர்வதேச கணக்குகளை இதில் நம்ம அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் இதில் நாம் எத்தகைய நிலைப்பாடு எடுக்கணும், எந்த இடத்துல தாக்கணும், எந்த இடத்துல பேசணும், எப்போ போரை தொடங்கணும், எப்போ நிப்பாட்டணும். உலக நாடுகள் மத்தியில் மற்ற நாடுகள் பாகிஸ்தானுக்கு உதவக்கூடிய நாடுகளை பற்றிய செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறது என்ன, அதனுடைய உள்நோக்கம் என்னென்ற ராஜ்ய விவகாரங்களையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. உண்மையில் சொல்லப்போனால் இந்த போர் வெறுமனே இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் மட்டும் அல்ல. இது இந்தியா, பாகிஸ்தான் ப்ளஸ் சைனா அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் பொருளாதார அளவுகளில் நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது பற்றி விரிவாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.